ஹாய் கைஸ், நான் சொன்ன இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான ட்ரிக்ஸ் தான். ஓகேவா? ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்ன அப்படிங்கன்னா இந்த பேஅவுட் செட்டப்பில் வந்து நம்மளோட டேட்டா பர்த் வந்து ஏதாவது மிஸ்மேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஓகேவா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? பட் நான் இதில் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் எப்படின்னு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். என்னோட ப்ரொஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு அந்த லோகோ இருக்குல்ல அதில் கிளிக் பண்ணி ப்ரொஃபஷனல் டாஸ்க்போர்ட் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இதில் பேஅவுட்ஸ் பற்றி அந்த பேஅவுட்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் தான் காமிக்கும். பேஅவுட் அக்கௌண்ட் ஓனர்ல இருக்க டேட்டா பர்த் தான் சேஞ்ச் பண்ண போறேன். இங்க மேல பார்த்தீங்கன்னா அப்டேட் இருக்குல்ல, அந்த அப்டேட்டை கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க எனக்கு கீழே இருக்க அட்ரஸ் எல்லாம் ஷோ ஆகுது, டேட்டா பர்த் மட்டும் எனக்கு ஷோ ஆகல. இது எப்படி தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண போறோம். ஓகேவா? பட் அதை அப்டேட் பண்ணணும் சார் அப்படின்னா நம்ம அந்த பேஅவுட் செட்டிங்ஸ் மேலேயே அங்கே பேஅவுட் ஹெல்ப்னு இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஆன் ஏ இஷ்யூன்னு மேலே ஒன்று இருக்கு பாருங்க, how to the update your payout account financial information இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுக்கு கீழே இருக்கு பாருங்க, cannot ஃபர்ஸ்ட் என்ன ரீசன்ற ப்ரொசீஜர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இதை பண்ணீங்கன்னா இவ்வளோ நாள் ஆகுன்றது கொடுத்துருக்காங்க. கீழே வந்து cannot find then இருக்குல்ல, அந்த ஹெல்ப் அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஷோ ஆகும். இதுல வந்து பேஅவுட்டோட ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும். அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் என்னன்னா இன்ஸ்டிமார்ட்ஸ் தான். ஓகேவா? அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அதுவே வந்துடும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம டைப் பண்ணணும். ஓகேவா? அந்த என்ன இஷ்யூன்றதை நம்ம டைப் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் தான், ஹாய் சார், நான் வந்து என்னுடைய பேஅவுட்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து என்னோட டேட்டா பர்த் மட்டும் சேஞ்ச் ஆயிடுச்சு, அதை வந்து எங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணித்தாங்க அப்படின்றத நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஓகேவா, ஹாய் ஃபேஸ்புக் டீம் சொல்லி நான் டைப் பண்ணுற மாதிரிங்க. இந்த டைப் பண்ணுற விஷயம் எங்கே சார் இருக்கணும், என்னோட டெலிகிராம் லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அதில் கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்பில் போயிட்டு இந்த வீடியோக்கும் கீழே வந்து கொடுத்துருப்பேன், அதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேவா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஜஸ்ட் ஹாய் சார் ஃபேஸ்புக் டீம், சார் ஐ மோட் த எ ஸ்மால் மிஸ்டேக் வென் த அப்லோட் த பேஅவுட்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் பிகாஸ் த ஆஃப் வைஸ் வாண்ட் த சேஞ்ச் த ஃபேஸ்புக் பேஅவுட் அக்கௌண்ட் ஓனர் த பர்த். ஓகேவா? ஓனர் பர்த்தோட டேட் பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டா பர்த் போட்டு ப்ளீஸ் சால்வ் மை த ப்ராப்ளம், தேங்க்யூ ஃபார் த ஃபேஸ்புக். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். உங்களுடைய கரெக்டாக இருக்க டேட்டா பர்த் டேட்டை வந்து இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க. ஓகேவா? என்னோட டேட்டா பர்த் இது, உங்களுக்கு எது கரெக்டான டேட்டா பர்த்தோ அந்த டேட்டா பர்த்தை கரெக்டாக கொடுத்துட்டு சென்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த ரிப்போர்ட் சென்ட் ஆனதுக்கப்புறம் இது எங்கே போய் நம்ம ஷோ ஆகுன்றது காமிக்கிறோமாங்க. ஜஸ்ட் நான் சென்டுன்னு கொடுத்துட்டுனா சென்டுன்னு கொடுத்தவனே எனக்கு அப்லோட் ஆகிட்டதுக்கப்புறம் எனக்கு ஷோ ஆகும். வந்துச்சுங்களா? இதில் வந்து சப்போர்ட்டோட இன்பாக்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, அந்த சப்போர்ட் இன்பாக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த இன்பாக்ஸ் வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ண ப்ராப்ளத்தை வந்து காமிக்கும். சப்போர்ட் இன்பாக்ஸ் வந்தோடனே நான் ரிப்போர்ட் பண்ண விஷயம் வந்திருக்கு, அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணது இது. ஓகேவா? இப்போ அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா யுவர் ரிப்ளைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த யுவர் ரிப்ளைல நீங்க என்ன ரிப்ளை பண்றீங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இப்படி மாறுன்ற மாதிரி. ஆனா பட் நம்ம இதுல கிளிக் பண்ணா எதுவும் மாறாது. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது வந்து அவர் ரிப்ளை, அவங்க நாம பண்ணதுக்கு அவங்க ரிப்ளை பண்ணது இது. அது கீழே வந்து அவங்களுக்கு என்ன இதுன்னு சொல்லி காமிப்பாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த யுவர் ரிப்ளைன்றதுல என்ன இஷ்யூன்றதை நீங்க சொல்லிடுங்க. சொல்லிட்டு நான் வந்து ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு அட்டாச் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி என்னுடைய பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணிட்டு சென்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்க கீழே அப்லோட் பேன் கார்டு சென்ட் பண்ணிட்டேன். மேலே என்ன பிரச்சனைன்றதை நான் டைப் பண்ணிட்டோம். ஓகேவா? டைப் பண்ணிட்டு பேன் கார்டை கொடுத்து சென்ட்னு கொடுத்தேனே எனக்கு வந்து ரிப்போர்ட் ஆகிடும். திரும்பவும் நீங்கள் அந்த பெல் ஐக்கானில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக ரிப்போர்ட் பண்ணதும் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதில் போய் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணீங்களா, அவங்களுக்கு ரிப்ளை பண்ணது வந்து ஷோ ஆகும். ஓகேவா? அதில் பாருங்க அவங்க ரிப்ளை பண்ண விஷயம் அதில் நம்ம அட்டாச் பண்ணி டாக்குமெண்ட்டை கொடுத்தது வந்து திரும்ப அவங்க இது பண்ணிடுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ண கேஸ் இது. ஓகேவா? கேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த கேஸ் நம்பர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சப்மிட் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்க வந்து ரிப்ளை பண்ணது, இது வந்து அவர் ரிப்ளை. அதுக்கு மேலே நம்ம யுவர் ரிப்ளை என்று கொடுத்துருக்கோம்ல, அது வந்து நம்ம ரெண்டாவது ரிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? பட் இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு கண்டிப்பாக பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பர்த் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுங்க. பட் நான் இப்போ சொன்ன ப்ரொசீஜர் பிரகாரம் நீங்கள் பண்ணிட்டு டாக்குமெண்ட் அதில் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணினா கண்டிப்பாக தெரியும். நான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு திரும்பி என் ப்ரொஃபைலுக்குள்ளே போயிட்டு ப்ரொஃபஷனல் டாஸ்க் ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு செக் பண்ணியே காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் எங்கே இருக்கும் பாருங்க, பேஅவுட்ஸ்னு கிளிக் பண்ணி அதில் வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதில் ஷோ ஆகும். அந்த ஓனர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பேஅவுட் அக்கௌண்ட் ஓனர் இருக்குல்ல, அதில் ஓனரோடைய பர்த் டேட் இருக்குல்ல, அதில் வந்து 19/7/3 இருக்குது. அதுக்கு முன்னே 19/7/2 இருந்தது. அந்த இடத்துல வந்து நான் இப்போ 3 மாற்றிட்டுனா எந்த ஒரு எடிட்டுமே நான் பண்ணலை. ஜஸ்ட் அதில் என்னோட பேன் கார்டு அப்டேட் பண்ணி நான் அப்லோட் பண்ணி ரிப்போர்ட் பண்ணவனே எனக்கு மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணி இதில் மாற்றுறது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஓனர்ஷிப்போட நேம் எல்லாமே எந்த மாதிரி தான் பண்ணுறது. பட் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு தனித்தனியாக வீடியோவே நான் போடுறேன். ஓகேவா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாமா? பை.